அதுக்கு அடுத்து வந்து டெம்பரேச்சர் பேஸ்ட் ஜோன், வெப்பநிலை அடிப்படையிலான மண்டலங்கள் ஜோன். இதை வந்து லாட்டிடியூட் ஆல்டிடியூடுன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். விரிவகலம் அதை வந்து லாட்டிடியூடுன்னு சொல்கிறோம், குத்துயரம் அதை வந்து ஆல்டிடியூடுன்னு சொல்கிறோம். இந்த விரிவகலம் லாட்டிடியூடை வந்து 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிஸ் வரையிலும் பார்க்குறோம். அப்போ அந்த 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிஸ் வரையிலும் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதில் 0 முதல் துருவங்களில் 90 டிகிரிஸ் வரையில் வரை காணப்படும் கோணங்களில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா. 0லேருந்து 90 வரையிலும் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஜொனேஷன்ஸ் இருக்கும். அதில் விதவிதமான தாவரங்கள் வளரும். அதில் 6.4 உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய படம் ஒன்று பாருங்கள். 6.4ன்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விரிவகலம் தாவர கூட்டங்களின் மண்டலம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 90 வரையிலும் அந்த வேரியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வெண்பனி, துந்திரா பகுதி, ஊசி இலை காடுகள், இலையுதிர் காடுகள், புல்வெளி அல்லது பாலைவனம், வெப்பமண்டல மழைக்காடுகள் அப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த வெண்பனின்னு கொடுத்துருக்கிற இடத்துல தாவரங்களே இல்லை, சரிங்களா. அப்போ அந்த 0 டிகிரி மெயின்டைன் பண்ணுற இடமா இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல பிளான் குரோத்தே இல்லை, பிளான்ஸே அங்கே தாவரங்களே அங்கே வளரல. கொஞ்சம் டெம்பரேச்சர் மாறும் பொழுது துந்திரா பகுதியாக இருக்குது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஏற 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 உங்களுக்கு வந்து விதவிதமான தாவரங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஊசி இலை காடுகள், இலையுதிர் காடுகளில் நம்மள நார்மலான காடுகள், புல்வெளியில் வந்து நார்மலாகவும் இருக்குது பாருங்கள். வெப்பமண்டல காடுகளில் வந்து மிகப்பெரிய உயரமான தாவரங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஆக டெம்பரேச்சர் ஏற ஏற உங்களுக்கு வேறு விதமான தாவரங்கள் வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா 6.5 குத்து உயர தாவரங்களின் மண்டலம்னு போட்டிருக்கு. அதில் வந்து இந்த கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு மேலே அந்த பகுதியானது அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ வெண்பனி பகுதி, துந்திரா பகுதி, ஊசி இலை காடுகள், இலையுதிர் காடுகள், புல்வெளி அல்லது பாலைவனம், வெப்பமண்டல காடுகள், அதனுடைய ரேஞ்சை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த குத்துயிர ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் அது இருக்குது, அந்த ரேஞ்சில் அந்த தாவரங்கள் அது வளரும். அதான் உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வெப்பநிலையினால் ஏற்படும் விளைவுகள். இப்போ டெம்பரேச்சர் அது அது கண்டிப்பாக நமக்கு தேவை. அதனால் என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது, வெப்பநிலை ஒரு தாவர உடலில் நடைபெறும் அனைத்து உயிர்வேதி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு எல்லாமே அந்த நொதிப்பொருள்கள் எல்லாமே உற்பத்தி செஞ்சு அதை செயல்பாட்டை பாதிக்கிறது வந்து வெப்பநிலை தான். அதுக்கு அடுத்து ஒரு தாவரங்களிலாட்டும் உயிரினத்தில் சுவாசத்தை பாதிக்கிறது வெப்பநிலை. கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கைக்கும் சுவாசத்திற்கும் இது எல்லாத்துக்குமே இந்த வெப்பநிலை தான் காரணம். உயர் ஈரப்பதத்துடன் கூடிய குறைந்த வெப்பநிலை தாவரங்களுக்கிடையே நோய்களை பரப்புகிறது. இந்த டெம்பரேச்சர் குறைந்த பட்சத்தில் இருக்கும் பொழுது தாவரங்களில் நோய்களை பாதிக்கிறது. ஈரப்பதத்துடன் மாறுபடும் வெப்பநிலை தாவர கூட்ட வகைகளின் பரவலை தீர்மானிக்கிறது. இது அடுத்தது. இது எல்லாமே டெம்பரேச்சர்னுடைய எஃபெக்ட்ஸ். அடுத்தது தண்ணீர். தண்ணீர் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நீர் மிகவும் முக்கியமான காலநிலை காரணிகளில் ஒன்றாகும். எப்படி லைட்டு, டெம்பரேச்சரு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நீரும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உயிரினங்களில் முக்கியமாக எல்லா செயல்பாடுகளுக்கும் தண்ணீர் தேவை. ஒளிச்சேர்க்கைக்கு தண்ணி வேணும், நீராவி போக்குக்கு தண்ணி வேணும் இல்லையா. இப்போது எல்லா இந்த ஒரு விதையானது முளைக்கிறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா. அது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பரிணாம வளர்ச்சியின் போது நீரிலிருந்து தான் புவியானது உற்பத்தியானது. அந்த உற்பத்தியான தண்ணீரிலிருந்து தான் நிறைய உயிரினங்கள் உயிர் பெற்று வந்தன அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த புவியானது உற்பத்தியான காலங்களில் வந்து தண்ணி இருந்தது. அந்த தண்ணியிலேருந்து ஒரு செல் உயிரினம், அதுக்கப்புறமா பல செல் உயிரினம்,
சிறிய உயிரினம், பெரிய உயிரினம், நம்ம ஒன்றுபட்டு மேலே அப்படியே ஒரு பரிணாம வளர்ச்சி உண்டானதுன்னா அதுக்கு காரணம் வந்து புவியில் இருந்த தண்ணீர். அது ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் இருந்தது இல்லையா, அதிலிருந்து ஒரு பெரிய ஆர்கானிசம் உருப்பெற்றதற்கு காரணம் இந்த தண்ணி தான். அதுக்கு வந்து அது பரிணாம வளர்ச்சியில் அது ஒன்று சொல்கிறாங்க. பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட நீரை உள்ளடக்கி இருக்கு. இதில் வந்து இயற்கையிலான 3 விதங்களில் தாவரங்களுக்கு தண்ணி கிடைக்கிது. ஒன்று வந்து ஈரப்பதம், அடுத்தது வந்து மழைப்பொழிவு, அடுத்தது வந்து மண்ணீர். அதான் வந்து என்ன சொல்கிறோம், அட்மாஸ்பியரிக் ஏர், ரெயின்ஃபால், ப்ரெசிபிடேஷன் அல்லது சாயில் வாட்டர். ஓகே, அதை மண்ணீர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த தாவரங்களின் உற்பத்தி திறன், பரவல் ஆகியவைகளை நீர் கிடைப்பதன் அளவினை சார்ந்தது. இப்போ இந்த நீர் எவ்வளோ மட்டத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸு வேறு தண்ணி இருக்குது இல்லையா, அது ஒவ்வொரு தண்ணீரும் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்ட்டுன்னு பார்க்கும்போது நன்னீர், உள்நாட்டு நீர், குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய பர்சன்டேஜ் வந்து 5%. கடல் நீர் வந்து 30-35% இருக்கிறதாவும், உப்பங்கழி லகூன்ஸில் வந்து 100% இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ உப்பு சகிப்புத்தன்மையின் அடிப்படையில் உயிரினங்கள் 2 வகைகளாக பிரிக்கணும். ரொம்ப ஒன்று வந்து யூரிஹைலைன், இன்னொன்று வந்து ஸ்டெனோஹைலைன். இப்போ நம்ம டெம்பரேச்சரில் பார்த்தோம் இல்லையா, யூரி தெர்மல்ஸ், ஸ்டெனோதெர்மல்ஸ்ன்னு டெம்பரேச்சரை பொறுத்து வாழக்கூடிய விலங்குகள், தாவரங்கள்னு. அதே மாதிரி இதுவும் யூரிஹைலைன்னா உப்புத்தன்மை அதிகமான நீர்களில் வாழக்கூடிய உயிரினங்கள், கடல் பாசிகள், கடல்வாழ் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், இது எல்லாமே அதில் வந்துடும். ஸோ ஆர்கானிசம் which can exist, which can live in marine water, அதை கடல் பாசிகள், கடல்வாழ் உயிரினங்கள், கடல்வாழ் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் எல்லாமே வந்து யூரிஹைலைனில் வந்துடும். ஸ்டெனோஹைலைனில் வந்து குறைவான உப்புத்தன்மை உள்ள நீரில் மட்டுமே வாழக்கூடிய உயிரினங்கள் அதில் வாழும். அது வந்து கழிமுத்தாவரங்கள், எஸ்டரீஸில் வாழக்கூடிய தாவரங்கள். இதுக்கு அடுத்து வந்து நச்சு சகிப்புத்தன்மைக்கான எடுத்துக்காட்டு டாக்ஸிசிட்டி, டாலரன்ஸ் டு டாக்ஸிசிட்டி. இப்போ நிறைய நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள் வந்து மண்ணில், தண்ணியில், இதில் எல்லாம் இருக்குது. இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை எப்படி அதை வெளியேற்ற முடியும்? இப்போ கெமிக்கல்ஸ் எதுனா போட்டோம்னா ஆல்ரெடி அதில் வந்து உங்களுக்கு நச்சுத்தன்மை இருக்குது. கெமிக்கல்ஸை போட்டு இன்னும் அதை நச்சுத்தன்மை ஆக்கக்கூடாது இல்லையா, அதை அப்போ வெளியேற்றுறது எப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் டெக்ஸ்ட் புக்கில். ஒன்று வந்து சோயா மற்றும் தக்காளி. இந்த கேட்மியம்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான நச்சு பொருள் ஒன்று இருக்குது. அது அதிகமாக பரவி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் நீர்நிலைகளில் வந்து இந்த சோயா மற்றும் தக்காளியை வளர்த்தோம்னா சோயா மற்றும் தக்காளி என்ன செய்யும், அந்த குறிப்பிட்ட அந்த கேட்மியம்னு சொல்லக்கூடிய அந்த நச்சு பொருளை உறிஞ்சி எடுத்து தன் செல்ஸுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு மற்ற செல்லுக்கும் பரவி விடாமல் அப்படியே தடுத்து வச்சுக்கும். மற்ற செல்களை பாதிக்காமல் நிர்வகிக்கும் தன்மையை பெற்றது இந்த சோயாவும் தக்காளி தாவரங்கள். அதனால் எங்கெல்லாம் இந்த கேட்மியம் டாக்சின்ஸ் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே இந்த மாதிரியான சோயா மற்றும் தக்காளி தாவரங்களை வளர்ப்பதன் மூலமாக கேட்மியம் டாக்சின்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். அடுத்தது வந்து நெல், ஆகாய தாமரை போன்ற தாவரங்கள் வந்து கேட்மியத்தை தங்களது புரதத்தோடு இணையச் செய்து சகிப்புத்தன்மையை ஏற்றுக்கொள்கின்றன. இதுவுமே அடுத்த ஒரு விதமான ஒரு டாக்சின் டாலரன்ஸ். இவை வந்து தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டோ ரெமிடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்ஸின்ஸ் அதிகமாக, கேட்மியம் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி தாவரங்களை பயன்படுத்தி அதை வெளியேற்றி அந்த மாசை வந்து சுத்தப்படுத்துறது, மாசை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபைட்டோ ரெமிடியேஷன். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம காற்று, ஒளி பார்த்துட்டோம், வெப்பநிலை பார்த்துட்டோம், தண்ணீர் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து காற்று. விசையுடன் கூடிய இயங்கும் தன்மை வாய்ந்த வழியை தான் நம்ம காற்றுன்னு சொல்கிறோம். அந்த காற்று வந்து முக்கியமான காரணி. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பல வளிகள் இருக்குது. அதில் வந்து அதனுடைய விகிதத்தை நம்ம பார்க்கும் பொழுது நைட்ரஜன் வந்து 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, ஆர்கன் மற்றும் இதர வாயுக்கள் 9.3 விகிதமாகவும் இருக்குது.
இப்போ இந்த காற்றில் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீராவி இருக்குது, வளிமாசுக்கள் இருக்குது, தூசி இருக்குது, புகைத்துகள்கள் இருக்குது, நுண்ணுயிரிகள் இருக்குது, மகரந்த தூள்கள், வித்துக்கள், இது எல்லாமே இந்த காற்றில் கலந்துருக்கு. சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே இதில் கலந்துருக்கு. இப்போ இந்த காற்று எவ்வளவெல்லாம் எஃபெக்ட் பண்ணுது பிளான்ஸை அப்படின்னு பார்க்கும் பொழுது, காற்று மழையினை உருவாக்கும் ஒரு முக்கிய காரணியாகும். காற்று தான் வந்து மழையை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஏரிகளில் குளங்களில் அலைகளை உண்டாக்குகிறதுன்னு சொல்கிறாங்க. வலுவான காற்று அடிக்கும் பொழுது மண்ணரிப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் சாயில் ஃபர்டிலிட்டியை வந்து குறைக்குது, மண்ணின் வளத்தன்மையை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீராவி போக்கின் வேகத்தினை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கையானது சில தாவரங்களில் நடைபெறுது. இந்த பைனஸ், மக்காசோளம், இதில் எல்லாமே வந்து காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு உதவுகிறது. அதே மாதிரி கனிகள், விதைகள், வித்துக்கள் இன்னும் பலவற்றினை பரவ செய்வதற்கும் காற்று உபயோகப்படுகிறது. ரொம்ப பலமாக காற்று அடிக்கும்போது என்ன ஆகும்னா, மரங்கள் வேரோடு சாஞ்சு போகுது. அதுக்கும் காற்று தான் காரணம். ஒற்றை திசை வீசும் காற்றானது மரங்களின் கொடி வடிவமாக காட்டுது. அது வளர்ச்சியினை தூண்டுகிறது அப்படின்னுட்டு சொல்கிறோம். கடைசியாக வரக்கூடிய காரணி தான் நெருப்பு. எரிபொருள்களின் வேதியியல் செயல்முறை காரணமாக வெப்பம் மற்றும் ஒளி ஆகியவை வெளியிடுதலால் ஏற்படக்கூடிய வெப்ப உமிழ் காரணியே தீ எனப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், இது மூலமாக உருவாகக்கூடிய ஒரு காரணி தான் நெருப்பு அப்படின்னுட்டுன்னு சொல்கிறாங்க. ஒன்றோட ஒன்று உராயும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃப்ரிக்ஷன் மூலமாக ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தீ பொதுவாக 3 விதமாக பிரிக்கிறாங்க. தரை தீ, பரப்பு தீ, கிரீடத்தீன்னு 3ஆக பிரிக்கிறாங்க. கிரவுண்ட் ஃபயர், சர்ஃபேஸ் ஃபயர், க்ரவுண்ட் ஃபயர் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. தரை தீ, கிரவுண்ட் ஃபயர், இது சூடற்ற நிலையில் நிலத்தடியில் எரிகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளேம்லெஸ் அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் எரியிறதுக்கு பேர் தரை தீ அப்படின்னு சொல்கிறாங்க. பரப்பு தீனா இது சிறு செடிகள் மற்றும் புதர் செடிகளை எரிக்கின்றன. மேலே நிலப்பரப்புக்கு மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகளை எரிக்கக்கூடிய நெருப்பானது சர்ஃபேஸ் ஃபயர், பரப்பு தீன்னு சொல்கிறாங்க. கிரீடத்தீனா இது காடுகளின் மேற்பகுதியில் எரிகின. பெரிய பெரிய காடுகளில் பெரிய பெரிய உயரமான தாவரங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அது மேல் பரப்பில் அது எரியும் பொழுது அதை வந்து க்ரவுண்ட் ஃபயர் அல்லது கிரீடத்தீன்னு சொல்கிறாங்க. இந்த தீயின் விளைவுகள் என்ன? தீயானது தாவரங்களுக்கு நேரடியான அழிவு காரணியாக விளங்குகிறது. ஒரு இடத்துல தீயானது பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்த தாவரத்தையும் அதை அழிச்சிரும். நிறைய இந்த கலிஃபோர்னியா, கனடா அப்படின்ற இடத்துங்களெல்லாம் காட்டுத்தீ வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்படி வரும்போது என்ன ஆகும், மொத்த காடையுமே அது அழிச்சிரும். அந்த தீயானது தாவரங்களுக்கு நேரடியான அழிவு காரணியாக விளங்குகிறது. அதுக்கு அடுத்து எரிக்காயம் அல்லது எரிதலால் ஏற்படும் வடுக்கள் ஒட்டுண்ணி பூஞ்சைகள் மற்றும் பூச்சிகள் நுழைவதற்கான பொருத்தமான இடங்களாக திகழுது அப்படின்னுட்டு சொல்கிறோம். அடுத்தது ஒளி, மழை, ஊட்டச்சத்து சுழற்சி, மண்ணின் வளம், ஹைட்ரஜன் அயனி செறிவு, மண் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றுக்கு இது மாறுபாடுகளை உண்டாக்குகிறது. எரிந்த பகுதியில் உள்ள மண்ணில் வளரும் சில வகையான பூஞ்சைகள் எரிந்த மண் விரும்பி எனப்படுகிறது. பைரோஃபில்லஸ் அப்படின்னு சொல்கிறோம். பைரோஃபில்லஸ் அப்படின்ற அந்த ப்ராசஸ்க்கு சொல்கிறோம் பைரோனிமா கான்ஃப்ளூட்டன்ஸ் அப்படின்னு அந்த பூஞ்சையின் பெயரை சொல்கிறோம். இப்போ இதுவரையிலும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், காலநிலை காரணிகள். இந்த காலநிலை காரணிகளில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைட்டு பார்த்தோம், அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் பார்த்தோம், அப்புறம் தண்ணீர் பார்த்தோம், காற்று பார்த்தோம், கடைசியாக நெருப்பு பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் அல்லது காரணிகளை பார்ப்போம். நம்ம அடுத்த காரணி
மண் காரணிகள், இடாஃபிக் ஃபேக்டர்ஸ். நம்ம 4 வகையான காரணிகள் அப்படின்னு பார்த்தோம். அதில் காலநிலை காரணிகள் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த காரணி மண் காரணிகள், இடாஃபிக் ஃபேக்டர்ஸ். இப்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உருவான மண்ணின் இயற்பியல் மற்றும் வேதியியல் கூரமைப்பை பெற்ற ஒரு உயிரற்ற காரணி மண் காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மண்ணை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பெயர் பெடாலஜி, ஸ்டடி ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மண் அப்படின்னா என்னன்னா, தாவரங்கள் வளர்வதற்கு உகுந்த உதிர்வடைந்த புவியின் மேற்புற அடுக்கு மண் எனப்படுகிறது. இது நீர், காற்று, மண்வாழ் உயிரினங்கள் போன்றவற்றை கொண்ட ஒருங்கிணைந்த கூட்டுக்கலவை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ மண் எப்படியெல்லாம் உருவாகுது, அது உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்மேஷன் ஆஃப் சாயில், அதை பெடாஜெனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். இப்போ இந்த மண் எப்படி வருது அப்படின்னா, உதிர்வடைதல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ், அப்படின்ற ஒரு அடிப்படை ப்ராசஸ் மூலமாக தான் மண்ணுங்கிறத ஒன்று உருவாகுது. உதிர்வடைது அப்படின்னா, இப்போ பெரிய பாறை இருக்குது, அது சின்ன 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 துண்டுகளாக உடஞ்சி மறுபடியும் சிறிய துகள்களாக உடைஞ்சு தான் மண்ணாக மாறுது. இப்போ இதை தான் உதிர்வடைதல்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மண் உருவாக்க முறை பெடாஜெனசிஸ், அதனுடைய அடிப்படையில் மண்ணை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வீழ்படி மண் அப்படின்னும், இடம்பெயர்ந்தமைந்த மண் ரெசிடியூவல் சாயில்ஸ் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டட் சாயில்ஸ்ன்னு 2 விதமாக பிரிக்கிறோம். இப்போது ரெசிடியூவல் அல்லது வீழ்படி மண், அதை என்னன்னு சொல்கிறோன்னா, இது உதிர்தல் காரணமாக பாறை சிதைவுற்று தோன்றிய மண். இப்போ பெரிய பாறை இருக்குது, அதை வெதரிங், இப்போது உதிர்வடைதல்னு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி அதுக்கு இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற டேர்ம் வெதரிங்னு சொல்கிறோம். பெரிய பாறையானது சிறு சிறு துண்டுகளாக உடஞ்சி சிறிய அளவிலான சைஸுக்கு அது உடையும் பொழுது அது மண்ணாக மாறுது. அதை உதிர்தல் காரணமாக வரக்கூடிய அந்த சிதைவுற்று தோன்றிய மண்ணுக்கு தான் வீழ்படி மண்ணுன்னு சொல்கிறோம் நம்ம. அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டட் சாயில், இடம்பெயர்ந்தமைந்த மண். பல்வேறு காரணங்கள் மூலம் இடம்பெயர்ந்து உருவான மண்ணுக்கு பெயர் தான் இடம்பெயர்ந்தமைந்த மண்ணுன்னு சொல்கிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறது. இப்போ மண்ணின் காரணிகள் தாவர கூட்டங்களை பின்வருமாறு பாதிக்கின்றது. ஒரு 6-7 டைப்ஸ் சொல்கிறாங்க. அந்த மண் காரணிகள் தாவரங்களை எந்த வகையில் எல்லாமே அது பாதிக்குதுன்னுட்டுன்னு ஒரு 7 டைப்ஸ் சொல்கிறாங்க. மண் ஈரப்பதன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தாவரங்கள் மழை நீர் மற்றும் வளிமண்டல ஈரப்பதத்திலிருந்து நீரை உறிஞ்சி எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை தாவரங்கள் உறிஞ்சி எடுக்கிறதுக்கு பெயர் தான் மண் ஈரப்பதன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மண்ணின் நீர். மண்ணின் நீர்னா, இப்போது மண் இருக்குது, அதில் தாவரங்கள் இருக்குது, அதில் தண்ணீரும் இருக்குது. மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணீரை தான் தாவரங்கள் உறிஞ்சி எடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அதுக்கு தேவையான தண்ணீரை அது எப்படி உறிஞ்சி எடுக்குது? மண்ணின் தண்ணீரை அது உறிஞ்சி எடுக்கும். முக்கிய காரணம், மழை நீர் மண்ணின் முக்கிய ஆதாரமாக இருக்குது. இப்போ அந்த மண் துகள்களுக்கு இடையிலே காணப்படக்கூடிய நுண்துளை மற்றும் கோணங்களில் உள்ள நுண்புழை நீர் தாவரங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான நீரின் வடிவமாகும். இப்போ இங்கே 2 துகள்கள் இருக்குன்னா, 2 மண் துகள்கள் இருக்குன்னா, அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்,
அந்த கோணத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த நுண்மழை நீர், கேப்பிலரி வாட்டர் அப்படின்னுட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து மண்ணின் நீர். அந்த நீர் தான் வந்து தாவரங்களுக்கு தேவைப்படக்கூடிய நீர். அடுத்தது வந்து மண் வினைகள் அப்படின்னு சொல்கிறோம். மண் அமில அல்லது கார அல்லது நடுநிலைத்தன்மையுடன் இருக்கலாம். மண் வந்து எப்போவுமே ஒரே தன்மையாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது இட் மே பி அசிடிக், இட் மே பி பேசிக் ஆர் நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். எதை பொறுத்துனா, இந்த அசிடிட்டி பேசிசிட்டியை வந்து நம்ம எதை பொறுத்து நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா, பிஹெச் கான்சன்ட்ரேஷன், ஹைட்ரஜன் அயனி செறிவை பொறுத்தே ஒரு தாவரங்கள் வந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பது நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ அந்த பிஹெச் வந்து 7 நம்ம நார்மலாக சொல்கிறோம், அதுதான் நியூட்ரல். 7க்கும் குறைவாக இருந்ததுன்னா அது அமிலத்தன்மை வாய்ந்தது, 7க்கும் அதிகமாக இருந்ததுன்னா அது காரத்தன்மை வாய்ந்தது அப்படின்னுட்டுன்னு சொல்கிறோம். காரத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்குதா, இல்லை அமிலத்தன்மை வாய்ந்ததாக இருக்குதா, நடுநிலைத்தன்மை வாய்ந்ததாக இருக்குதான்னு அந்த வேல்யூவை பொறுத்து தான் நம்ம நிர்ணயிக்கிறோம். ஆனால் சாகுபடி மிகச்சிறந்த ஹைட்ரஜன் அயனி செறிவு இதை பொறுத்து அந்த கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருந்தால் அந்த தாவரங்கள் நல்லா வளரும் அப்படின்னா 5.5 முதல் 6.8 வரையில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் லெவலில் இருந்தால் தான் தாவரங்கள் சாகுபடி நல்ல மாதிரி இருக்கும், மிகச்சிறந்த முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிஹெச் லெவல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிளான்ட் க்ரோத் வந்து 5.5 to 6.8 பிஹெச் வேல்யூ அப்படின்னுட்டுன்னு நிர்ணயிச்சிருக்கு. அடுத்தது வந்து மண் ஊட்டச்சத்து. தாவர ஊட்டங்களுக்கு தேவையான தனிமங்கள், கரிம ஊட்டப்பொருட்கள் ஆகியவற்றை அயனி வடிவில் கிடைக்கச் செய்வது இந்த திறனே அப்படின்னுட்டுன்னு சொல்கிறோம். மண்வளம் மற்றும் உற்பத்தி திறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது வந்து இந்த மண் ஊட்டச்சத்து தான். இந்த மண்ணின் வளம் தான் அதை வந்து எடுத்து கொடுக்கும். அடுத்தது மண் வெப்பநிலை. ஒரு பகுதியின் மண் வெப்பநிலையானது தாவரங்களின் புவியியல் பரவலை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் வேர்கள் மூலம் தண்ணீர் மற்றும் திரவ கரைசல் உறிஞ்சுதலை குறைவான வெப்பநிலை குறைகிறது. அடுத்தது மண் வளிமண்டலம், சாயில் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மண் துகள்களிடையே காணப்படுகின்ற இடைவெளிகள் மண் வளிமண்டலத்தை அமைக்கிறது. அந்த மண்ணை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ், இந்த 2 மண் இருக்குது, அதுக்கு அந்த மண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்க்கு தான் அட்மாஸ்பியர், மண் வளிமண்டலம்னு சொல்கிறோம் நம்ம. இது வந்து ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகிய வழிகளை கொண்டுள்ளது. அதை சுற்றி என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் இருக்குதுன்னு சொல்கிறோம். அடுத்தது மண் வாழ் உயிரினங்கள். மண்ணில் என்னெல்லாம் உயிரினங்கள் இருக்கும் அப்படின்னுட்டுன்னு சொன்னால், பாக்டீரியா, பூஞ்சைகள், பாசிகள், புரோட்டோசோவன்கள், நெமட்டோடுகள், பூச்சிகள், மண்புழுக்கள், இது எல்லாமே அதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னெல்லாம்னா பாக்டீரியா, ஃபங்கஸு, ஆல்கே, புரோட்டோசோவன்ஸ், நெமட்டோட்ஸ், இன்செக்ட்ஸ் அண்ட் எர்த்வர்ம், இது எல்லாமே அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை அனைத்தும் மண்ணின் காரணிகள் தாவர கூட்டங்களை பாதிக்கின்றது. மண்ணின் நெடுக்குவெட்டு விவரம், சாயில் ப்ரொஃபைல். இப்போது தாவரங்க வேரின் குறுக்குவெட்டு தோற்றம், இலைகளின் குறுக்குவெட்டு தோற்றம், தண்டின் குறுக்குவெட்டு தோற்றம்னு நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அதே மாதிரி மண் பொதுவாக வெவ்வேறு அடுக்குற்ற மண்டலங்களாக பல்வேறு ஆழத்தில் பரவியுள்ளது. இப்போ அதில் வந்து என்னெல்லாம் அடுக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதியியல், இயற்பியல் மற்றும் உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் அதை வேறுபடுத்தி நம்ம வச்சுருக்கோம். இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக 6.7 ஒரு படம் ஒன்று இருக்குது பாருங்கள். மண்ணின் நெடுக்கு வெட்டு விவரம் அப்படின்னு ஒரு படம் ஒன்று இருக்கும். அதில் ஒரு ஜாடி, அதில் செடி வச்ச மாதிரியே ஒரு படம் ஒன்று இருக்கும் பாருங்கள்.
அது அது வேற ஒன்றும் கிடையாது. மண்ணின் நெடுக்கு வெட்டு தோற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து தாவரங்கள் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அடுக்குகள் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு மண்ணில் வந்து இத்தனை அடுக்குகள் இருக்குது, இது இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற தோற்றத்தை கொடுக்கறது தான் அந்த படம். அதனுடைய விளக்கம் பக்கத்துலேயே இருக்குது. அடுக்குன்னு கொடுத்துருக்காங்க, எத்தனை அடுக்குகள் இருக்குது, அந்த அடுக்குகளின் பெயர் என்னன்னு இருக்குது. அடுத்தது வந்து விவரம், அந்த அடுக்குகளில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது அதனுடைய விவரத்தை பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு அடுக்கு வந்து ஓ அடுக்கு. இது கரிம பகுதி. இலை மட்கு எல்லாமே மேலே இருக்கும், அந்த இடத்துல தான் இந்த லீஃப் டெப்ரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, டெப்ரிஸ். அது வந்து ஓ லேயர். இப்போ அந்த ஓ லேயரில் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து O1, இன்னொன்று வந்து O2ன்னுட்டு 2 லேயர் இருக்குது. புதிதாக உதிர்ந்த இலைகள், கிளைகள், மலர்கள் மற்றும் கனிகள் இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக விழுந்த இலைங்க, காய், பூ அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும். O2வில் வந்து நுண்ணுயிர்களால் மக்கிய தாவரங்கள், விலங்குகள் மற்றும் அதன் கழிவுப் பொருட்கள் அந்த O2 லேயரில் இருக்கும். எங்கெல்லாம் இது இருக்காதுன்னா, எங்கே விவசாயம் செய்கிறாங்க, சாகுபடி செய்கிற இடங்கள்லையும் பாலைவனத்தில் இது 2 இடத்துலையும் இந்த அடுக்கு இருக்காது. அடுத்த அடுக்கு வந்து ஏ அடுக்கு. திரவ பொருட்களை கசிய விடும் பகுதி அப்படின்னுட்டு சொல்கிறோம். இதுவும் வந்து A1 A2ன்னு 2 பகுதியாக பிரிக்கிறோம். கரிம மற்றும் கனிம பொருட்கள் இரண்டும் அதிக அளவில் கொண்ட கருநீர பகுதி இது. A2வில் வந்து பெரிய அளவில் உள்ள கனிம பொருட்களை கொண்ட வெளிரிய பகுதி அப்படின்னுட்டு சொல்கிறோம். இது செகண்ட் லேயர். இப்போ மூன்றாவது அடுக்கு பி அடுக்குன்னு சொல்கிறோம். இது வந்து திரட்சண்ய பகுதி அப்படின்னுட்டு சொல்கிறோம். இது இரும்பு, அலுமினியம் மற்றும் சிலிக்கா அதிகம் கொண்ட கரிம கலவை கொண்ட களிமண் பகுதின்னு சொல்கிறோம். இங்கே வந்து இதன் அடிமண் குறைந்த அளவு இலைமட்கு அதிக கனிமங்களை கொண்ட பகுதின்னுட்டு சொல்கிறோம். அடுத்து சி அடுக்கு. இது பகுதி உதிர்வடைந்த அடுக்கு அப்படின்னுட்டு சொல்கிறோம். உதிர்வடைந்தன்னா வெதரிங், அந்த பெரிய பெரிய பாறைகள் எல்லாமே உடஞ்சி மண்ணாக மாறக்கூடிய ஒரு பகுதி. உதிர்வடைந்த பாறை துண்டுகள் குறைவான அல்லது தாவரங்கள், விலங்குகள் அற்ற பகுதின்னு சொல்லலாம். இது மண்ணின் முதன்மை பொருளாகும். இது உயிரினங்கள் காணப்படாத குறைவான கரிம பொருட்களை கொண்டது. அடுத்த அடுக்கு வந்து ஆறு அடுக்கு கற்படுக்கை அப்படின்னு சொல்கிறோம். இது தாய் பாறைன்னு சொல்கிறோம் நம்ம. இது முதன்மை கற்படுக்கை. இதன் மீது தான் நில நீரானது சேமிக்கப்படுகிறது. கிரவுண்ட் வாட்டர் எல்லாம் சேவ் பண்ணி வைக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த போரெல்லாம் போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாறையை உடச்சி அதுக்குள்ளேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுதான் வந்து உங்களுக்கு கற்படுக்கைன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு தண்ணீரானது சேமித்து வச்சுருக்கக்கூடிய பகுதி.